வணக்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக செய்திகள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேரடியாக நிலத்திலிருந்து சாகுபடி செய்த இடத்திலிருந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சேனல் முழுமையாக விவசாயிகளுக்காக இந்த ஒளிபரப்புகிறோம். இது நிறுவனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கறிஞர் எஸ்.எம். முருகசாமி அவர்கள் வழிகாட்டுதல்படி இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம். நேற்று 2/5/2026 அன்று பெய்த மழையில் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போது பாருங்கள். இது முழுமையாக மக்காச்சோளம் சேதமடைந்ததை நீங்கள் பார்க்கலாம். மக்காச்சோளம் மட்டும் இல்லாமல் கரும்பு மட்டும் இல்லாமல் வாழை மட்டும் இல்லாமல் விளைஞ்ச நெல்லும் அடியோடு சாய்ந்து விட்டன. அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது போன்ற விவசாயிகளுக்கு ஏற்படும் இயற்கையின் வழியாக ஏற்படும் விவசாயிகளுக்கு நஷ்டத்தை கவர்மெண்ட்டில் நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வேண்டிதான் நமது இந்த நேரத்தை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். எவ்வளவு மழை பெய்திருந்தால் காற்று அடித்திருந்தால் அனைத்து பயிரும் சேதம் அடைந்திருப்பதை நீங்கள் தற்போது பார்க்கலாம். இந்த காற்றுடன் கூடிய மழை, இந்த மழை விவசாயிகளுக்கு அதிகமாக தற்போது சேதத்தை விளைவித்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நஷ்டஈடு அரசு வழங்கினால் நல்ல ஒரு துணையாக இருக்கும். ஆனால் யாரும் கண்டுகொள்வதில்லை. இந்த நெல் பயிரை பாருங்கள், அனைத்துமே அடியோடு சாய்ந்து விட்டது. இது அறுப்பதற்கும் கஷ்டம். இந்த கரும்பு பாருங்கள், வேரோடு சாய்ந்த கரும்பை. வாழைத்தோட்டத்தை பாருங்கள், கொலை வந்த மரம் அடியோடு சாய்ந்து விட்டன. பாதியில் முறிந்து விழுந்த நிலையில் வாழை மரம். இவ்வளவு சேதத்தை கண்கூடாக அரசு இது முன்னெடுத்து இது போன்ற அதிக அளவில் நஷ்டஈடு நீங்கள் ஏதாவது விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி செய்தால் அனைத்தும் நன்மையாக இருக்கும். விவசாயிகளுக்கு இதற்கு போராடும் தலைவர், ஒரே தலைவர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் மட்டுமே. நன்றி. இது முழுக்க தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஒளிபரப்பு.